அனைத்து உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு வந்து 2வது புரட்டாச்சனி. அதாவது இன்றைக்கு தான் புரட்டாச்சனி வந்து இந்த மாதம் வந்து 2 புரட்டாச்சனி தான் வருது. என்ன சொன்னா 3ஆம் தேதி வந்து நவராத்திரி வந்து ஆரம்பமாகறபடியால கோயில நவராத்திரி கும்பம் வச்சா நாங்கள் வந்து எள்ள நெறிக்க இயலாது. அதால வந்து இந்த முறை வந்து 2 புரட்டாச்சனி தான் வருது. அதற்காண்டி தான் இன்றைக்கு சமையல் எல்லாம் ஆரம்பமாயிட்டு எல்லா மிரக்கறியுமே நான் வெட்டி வச்சிருக்கிறேன். ஓகே, நாங்க இப்போ வீடியோக்குள்ள போவதுக்கு முதல்ல எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மிரக்கறி எல்லாம் வெட்டி வச்சிருக்கோம். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் முறிச்சு மற்ற பச்சை மிளகாய் எல்லாம் வச்சிருக்குது. அதோட இங்கால பைத்தங்காய் பீட்ரூட் அதை இன்னும் வெட்டையில. இங்கால வந்து உருளைக்கிழங்கு வெட்டி வச்சிருக்கிறோம். அதோட முக்கியமானது வந்து முருக்கங்காய், மற்றது கத்தரிக்காய், இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் கீரை, மற்றது பூசணிக்காய், இங்கால மரவள்ளி கிழங்கு, தக்காளி பழம், வாழைக்காய் எல்லாம் பொரிக்கிறதுக்காண்டி நாங்கள் எல்லாம் சீவி வச்சிருக்கோம். என்ன இதெல்லாம் வெட்டையில இவ்வளோ தான் இன்றைக்கு நாங்கள் சமைக்க போகிறோம். அதை தான் அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. தொடர்ச்சியாக எங்களோட வீடியோ பார்த்து கொண்டு இருங்கோ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களோட விரத சமையல் எல்லாம் முடிஞ்சுது. நாங்கள் இப்போ என்னென்ன கறி வச்சிருக்கோம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் இவ்வளோ நாளும் ஒரு குட்டி குட்டி சட்டிக்குள்ள தான் சமைச்சு வச்சிருப்போம். முண்டையை பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய சட்டி பானை எல்லாத்துக்குமே கறி வச்சிருக்கோம். வேணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வந்து சனி பிரதோஷம் விரதம்னு சொன்னோடைய எங்கள்கிட்ட வந்து 8 பேர் வந்து 8 சாப்பாடு சமைச்சு தருவீங்களோன்னு கேட்டுச்சு. அப்ப நாங்கள் முன்னே விரதம் தானே, அப்ப ஆக்களுக்கு சமைச்சு கொடுத்தாலும் நல்லதுண்டபடியா ஓகேன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் மொத்தமா 12 பேருக்கு வந்து சமைச்சிருக்கிறோம். இப்ப நாங்க என்னென்ன கறி வச்சிருக்கோம்னு சொல்லி பார்ப்போமோ. இது வந்து கத்தரிக்காய் குழம்பு, கீரை கறி, அதோட கேரட் சம்பல், அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா பைத்தங்காய் கறி, மரவள்ளி கிழங்கு பூசணிக்காயும் போட்டு ஒரு வெள்ளைக்கறி, இது வந்து உருளைக்கிழங்கு தக்காளி பழமும், மற்றது பருப்பு, பீட்ரூட் மற்றது இது வந்து முருக்கங்காய் வெள்ளைக்கறி எங்க அப்பா காண்டி வச்சிருக்குது. மற்ற இது வந்து முருக்கங்காய் குழம்பு. ஏன் முருக்கங்காய் குழம்பு வச்சுக்கணும்னு சொன்னா விரதம் பண்ணோடைய கட்டாயம் முருக்கங்காய் குழம்பு வைக்கணும். அதால வந்து நாங்க முருக்கங்காய் குழம்பு வச்சிருக்கிறோம். இஞ்சால பாத்தீங்கன்னு சொன்னா குத்தரிசி சோறு. மற்ற இது வந்து வாழைக்காய் பொரியல், மிளகாய் பொரியல், மற்றது அப்பளம். அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா பால் பாயாசம் காய்ச்சிப்படுது. இப்பதான் பால் கொதிக்குது, ஏன்னா காய்ச்சி முடியல. மற்றது பால் பாயாசம். இவ்வளவு தான் இன்றைக்கு எங்கட விரத சமையல். இனி நாங்கள் வந்து எங்க போகணும், இனி காகத்தை தேடி போகணும். போன கிழமை வந்து 2 மணித்தியாலம் காகத்தை தேடி சாப்பாடு வச்சது. இந்த முறை எத்தனை மணித்தியாலம் தேட போறோமோ தெரியா. இனி வந்து காகத்துக்கு நாங்க சோறு கொண்டு போறோம். சாப்பிட பார்ப்போம், என்ன காக்காயும் பார்த்துட்டு என்ன காதுக்கு சாப்பாடு வச்சுட்டு வந்து நாங்க பாப்போம், சாப்பிட பார்ப்போம். சாப்பாடெல்லாம் போட்டு வலிக்கிட்டாச்சு. இப்ப நான் காகத்தை தேடி போறேன், காகத்துக்கு சோறு வைக்கிறதுக்கு. அதெல்லாம் வாழையெல்லாம் போட்டு வச்சுக்கிறீங்க. ஓகே, சரி, நாங்க போய் பார்ப்போம். காகம் எங்க நிற்கோ தேடி பார்ப்போம். என்ன என்ன பார்த்து நிற்கிறீங்க? காகத்துக்கு பார்த்தீங்கன்னா காகெல்லாம் இஞ்சி இருக்குது. அதில் இதா பாருங்க, இவ்வளோ காகம் இருக்கு. அதில் இருக்குது எல்லா இடமும் காகம் இருக்குது. ஆனால் இறங்குது இல்லை கீழே. மங்காள நடம் அதில் இறங்குது. சரி, அங்கே கொண்டு வைப்பாங்க. விடுங்க. பார்த்தீங்கன்னா இதில் வச்சு இதில் காகம்ல பங்காள போயிட்டுது காகம் எல்லாம். அங்கால தான் போகுது போல, அந்த சோறு தான் போகுது. அதில் ஒன்று
காகம் வந்து இப்படி சோறை சாப்பிடுது பார்த்தீங்களா, வச்சு விட்டும் சோறை வந்து சாப்பிடுதுஞ்சால. இந்த காகம் வந்து பக்கம் சோறு சாப்பிட்றது. நாங்கள் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா மாமா எல்லாம் தீச்ச குறியெல்லாம் அடிச்சு இப்படி இருக்கிறாங்க வேறு காய்கறி மாதிரி. இதால் சாப்பாடு போட்டுருக்கு. அதில் மாமா இருக்கிறார். பாருங்க இந்த கறிகளை பாருங்க இப்படின்ட்டு. ரூபி சாப்பிடல இருங்க. ரூபி சாப்பிடும். இஞ்சால நான் இதில் மாமி சாப்பிடுவா. மாமா அது வாங்கிட்டு சாப்பிட தண்ணியெல்லாம் தெளித்து. சரி நெல்லு கொண்டு விட்ட போட்டாங்க